பேட்டரி நூடுல்ஸ் மற்றும் எனர்ஜி லைக். இன்னும் எத்தனை பேர் ஜென்சி கிட் பட் மெச்சூரிட்டி எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா டே 3ல வந்து 8 கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அதுல 2 பேரை செலக்ட் பண்ணாங்க, மீதி 6 பேரை ஆன் ஹோல்ட்ல தான் வச்சிருக்காங்க. சோ நேத்து வந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு 4 பேரை ஆன் ஹோல்ட் வச்சாங்கல்ல. இன்னைக்கு 6 பேரை ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்த நபரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஸ் அப்படின்றது. இவரோட முழு பேரு ஃபெரோஸ் கான் அப்படின்றது. போல்டா தான் வராரு. வரும்போது வந்து பார்க்கவே கொஞ்சம் ஜிம் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஆனா இவர் 2000க்கு மேல பிறந்திருக்காரு போல. ஏன்னா வந்து நீங்க வந்து ஜென்சி கிட்டு தானேன்னு கேட்கும்போது, ஆமா சார் நான் பார்க்க வந்து அதாவது சொல்லணும்னா ஜென்சி கிட்டு, ஆனா நான் மெச்சூரிட்டி படியில பார்த்தா வந்து 90s கிட்ஸ் மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஃபெரோஸ் கான் என்ன சொல்றாருன்னா, மணி மேக் பண்றது எனக்கு நல்லா வரும் சார், ஈஸியா மணியை மேக் பண்றதுக்கான நிறைய ஐடியாலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, மணியை மேக் பண்ற ஐடியாலாம் இருக்குன்னா நீங்க மணியை மேக் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக பிக் பாஸ்க்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஒருவேளை பிக் பாஸ்க்குள்ள வந்து மணிக்காக தான் வந்திருக்கீங்களா, வேற எதுக்காகவும் வரலையான்ற மாதிரி ராஜு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார், மணி மேக் பண்ற டேலண்ட் எனக்கு இருக்கு, எனக்கு பேசிக்கா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அதுதான் நல்லா வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப என்கிட்ட நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கு, நான் வந்து ஈஸியா வந்து ஐடியா கொடுத்து காசு சம்பாரிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து நம்ம ஊர்ல வந்து 90% பேர் ஒரு உலகத்துக்குள்ள அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணனா எங்கேயோ போயிடுவேன்ட்டு, பட் வந்து பேப்பர்ல போடும் போது ஒரு கணக்கு வரும், ஆனா நிஜத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது 1008 பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளா தான் இவர் தெரியுறாரு. என்கிட்ட அந்த ஐடியா இருக்கு, இந்த ஐடியா இருக்குன்றாரு. அவ்வளோ ஐடியாலாம் இருந்தா காசு சம்பாரிச்சுட்டு போயிடுவாரு. இந்த பிக் பாஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காமன் மேனுக்கு அப்ளை பண்ணிலாம் வந்திருக்க மாட்டாரு. ஜட்ஜஸ்மே அதை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ராஜு என்ன கேட்கிறாருன்னா, சரிங்க உங்களுக்கு யாருங்க போட்டி, உங்களுக்கு போட்டின்னு நீங்க நினைக்கிற ஒரு நபரை சொல்லுங்கன்ற மாதிரி ராஜுவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எலன் மாஸ்க் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, காமெடியா தான் இருந்தது. அவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஒருத்தரோட கான்ஃபிடென்ட்டை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் கான்ஃபிடென்ட்டா எலன் மாஸ்க் தான் எனக்கு போட்டின்றாரு. ராஜு என்ன கேட்கிறாருன்னா, அப்ப அம்பானிலாம் உங்களுக்கு ஆள் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா எலன் மாஸ்க் தானான்னு கேட்கும்போது, ஆமா அம்பானியெல்லாம் நான் ஈஸியா பீட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு ஏதாவது டாஸ்க் மாதிரி தரலான்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை தராங்க. அது என்னன்னா, ஒரு பலூன் இருக்குவாங்க, அந்த பலூனை தட்டணும். அந்த தட்டுறதுல பலூன் கொஞ்சம் மேலே போகுதுல, அந்த கேப்புக்குள்ள இவர் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போடணும். அதாவது இங்க வந்து ஒரு ட்ரெஸ் செட்டை வச்சிருக்காங்க. இவர் பலூனை தட்ட தட்ட சட்டு சட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடணும். அந்த விஷயத்தை இவர் பண்றாரு. அதாவது பயங்கரமா பண்ணாருன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாரு. ஏன்னா வந்து அந்த பலூனை கீழே பிச் ஆகாத அளவுக்கு தட்டி 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 ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ ஜட்ஜஸ்மே இவர் பேசுறதெல்லாம் பார்த்தாங்க, கொஞ்சம் கோளாரா பேசுறாருல, இவரை மாதிரி ஆளுங்க தேவைப்படுவாங்கன்றதுக்காக ஆன் ஹோல்டில் உங்களை வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.